என்னது ஆசிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களோட மதம் அழிக்கப்பட்டதா? கேட்ட சிரிப்பு வருது இல்லை? ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதை பற்றிய தேடல்களுடன் நான் பிரம்மச்சாரி சுஜித் சைதன்யா தர்மசுடர் சேனலுக்காக வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம். இந்த ஆசிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து நான் ஆரம்பிச்சேன். ஆனா இந்த ஆசிர்வாகம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆசிர்வாகம்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் இருந்ததாகவும், அது தமிழர்களுடைய மதமாக இருந்ததாகவும், அந்த தமிழர்களுடைய மதத்தை அழித்தார்கள் என்றும் சொல்றாங்க. வேறு சிலர் இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அழிக்கப்பட்ட மதம் அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல போய் அதுக்கப்புறம் கிறிஸ்டியனிட்டியாகவும் இல்ல இஸ்லாமாவும் உருவெடுத்ததாகவும் இந்த ஆசிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க. ஆனா ஆசிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு 50 வருஷமாக இந்த ஆசிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட் நமக்குள்ள திணிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒரு 80 வயசு தாத்தாட்ட போய் நீங்க ஆசிர்வாகத்தை பத்தி பேசுனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு மதம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அவருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆசிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதம் நம்மளுடைய நூல்கள்லையோ நம்மளுடைய தமிழ் நூல்கள்ல கூட இல்ல நம்மளுடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் எதுலையுமே சொல்லப்படலை. புதுசா நமக்கு கொடுத்த ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பார்த்தோம்னா முதல்ல நம்ம ஹிந்துக்கள் இல்லை, நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்மள தமிழர்களாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க தமிழர்களும் இல்ல, நமக்கு ஆசிர்வாகம்னு சொல்லி ஒரு மதம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாமளும் அதை நம்பி அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நாம இந்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் நம்மளுடைய வாழ்வியல் இது எல்லாத்தையும் மாத்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு ஒரு வாழ்வியல் இருக்காது. அப்போ அடுத்த இது இப்போ பொதுவா பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆசீர்வாதத்தை ஆரியர்கள் அளித்ததாகவும், இதுல இருந்து சில தமிழர்கள் தப்பித்து போய் இஸ்லாமையும் கிறிஸ்டினிட்டியையும் இது தொடங்கியதா சொல்லப்படுது. அப்போ நம்ம இதுல கொஞ்சம் சிந்தித்தமானால், முதல்ல நம்மள வாழ்வியல் இல்லாதவங்களை ஆக்கணும், அடுத்து ஒரு புதிய வாழ்வியலை நமக்குள்ள திணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. இதை நாம உணர்ந்து கொள்ளணும். இதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த மாதிரியான புரிதல் இல்லாததை நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க. அதனால யாராவது ஆசிர்வாகம் வேற இடத்துல தொடங்கப்பட்டது, இது இப்போ இஸ்லாம் கிறிஸ்டினிட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு செய்து அதை நம்பி ஏமாற வேண்டாம். அடுத்தது என்னன்னா, நம்ம மதத்தை நம்ம தர்மத்தை நம்ம படிக்கணும், தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் இந்த மாதிரி வதந்திகள் வரும்போது நாம நம்ம மதத்தையும் நம்ம தர்மத்தையும் கொண்டு பெருமை கொள்ள முடியும், சந்தோஷம் பட முடியும். இந்த மாதிரியான இந்து சமய விஷயங்களை தேடி கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்டு அதை உங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு, வாழ்க சனாதனம் வளர்க சனாதனம் என்று முடிக்கின்றேன். நான் பிரம்மச்சாரி சுஜித் சைதன்யா. வணக்கம்.